bowling adala solrena ana naresh na विकास अभी होना अभी Match number 2 between the team Tuskmalan versus Rahul CC. So first ball on strike Pradeep Tuskmalan first ball run out directed but the wicket ஆயிருந்திருக்கோ ஒரு சிங்கிளோட ஸ்டார்ட் ஆகுது இந்த மேட்ச். ஸோ ஃபர்ஸ்ட் ஓவர் வந்து ராஜேஷ் ஸ்டார்ட் பண்ணுறாரு. நெக்ஸ்ட் பால் ஃபுல் டாஸ் அண்ட் லெக்ல ஹிட். ஸோ பவுண்டரி போகாது காற்று ஆஃபில். அதுக்குள்ளே இந்த பேர் ஒரு டபுள் கம்ஃபர்டபுளாக எடுத்திருக்காங்க. திரும்பி ஒரு ஃபுல் டாஸ் அண்ட் இந்த வாட்டி லெக் சைடில் ஹிட். ஸோ ஃபர்ஸ்ட் பவுண்டரி ஆஃப் த மேட்ச் வந்துருக்கு ஃபார் டீம் டஸ்க்மலான். ஸோ லாஸ்ட் பால் வந்து ஒரு வைடு இருந்தது பார்ப்போம். ஸ்விட்ச் ஹிட் அண்ட் விக்கெட் சிக்னலா ஏதோ ஒரு சவுண்டு கேட்டுது. நாட் அவுட் சிக்னல் கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட் பால் லோ ஃபுல் டாஸ் அண்ட் லெக்கில் திரும்பி ஹிட். ஸோ இந்த வாட்டி ஃப்ளாட்டாக போகுது, அதனால் பவுண்ட்ரி போயிருக்கு. மீண்டும் ஒரு பவுண்ட்ரி கிடச்சிருக்கு. இப்போ நல்ல பாலுங்க உள்ளே வந்திருக்கு அண்ட் ஸ்ட்ரைட் டு ஸ்லிப் ஃபீல்டர் டாட் பால். செகண்ட் ஓவர் கண்டினியூ பண்ண சத்யா வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் பால் டபுள்டா. ஓ கார்டன் பால் எடுக்க முடியல, அம்பையரை தாண்டி பால் போயிருக்கு. ஒரு சிங்கிள் மட்டுமே. நல்ல பால் உள்ளே வந்திருக்குது டாட் பால். ஷார்ட் பால் அண்ட் லெக் சைடில் ஹிட்ஸ். அங்கே ஃபீல்டர் டீப்பில் இல்லை. ஸோ பவர் பிளே ஃபீல்டர்ஸ். ஸோ அண்ட் பால் ரீச்சஸ் பவுண்ட்ரி. இப்போ நல்ல பால் ஒரு கிரேட் கம்பேக். அங்கே சத்யா கிட்ட இருந்து டைரக்ட் ஹிட் அடிக்கல, பேக்கப்பை தாண்டி இருக்கு. ஸோ டாட் பாலை ஒரு சிங்கிளாக கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க இந்த பேர். நெக்ஸ்ட் பால் சர்வ் முயற்சி எட்ஜ் வாங்கி ஃபீல்டரை தாண்டி இருக்கு. ஃபீல்டர் மிஸ்டர்ஸ் பண்ணியிருக்காரு பாலை. சிங்கிள் அண்ட் டபுள் இந்த பேர் கம்ஃபர்டபுளாக எடுத்திருக்காங்க. செகண்ட் ஓவரோட லாஸ்ட் பால் சிங்கிள் மே கிரேட் லைனில் இதோட கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. மூணாவது ஓவர் கண்டினியூ பண்ண விஜய் வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் பால் லெஃப்ட் சைடில் ஹிட் அண்ட் அங்கே ஃபீல்டர் இருக்காங்க. ஒரு சிங்கிள் மட்டுமே. ஓ இங்கே நேக் அண்ட் பால் அப்படியே ஒரு குயிக் சிங்கிள் ஆக்சிலரேட் பண்ணியிருக்காங்க இந்த பேர். சிங்கிள் மே சொல்லி ஆந்திர ஸ்லோயர் ஒன் டாட் பால். நெக்ஸ்ட் பால் திரும்பி சென்ட்ரலான பிளே அண்ட் ஸ்ட்ரைட் டு த ஃபீல்டர். ஒரு சிங்கிள் மட்டுமே. நெக்ஸ்ட் பால் ஷார்ட் லாங் ஆஃப் ரீஜனில். ஸோ அங்கே ஃபீல்டர் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. இன்னும் ஒரு சிங்கிள் மட்டுமே கிடச்சிருக்கு. சிங்கிள் மே சொல்லி ஆந்திர ஜம்பிங். ஸோ அங்கே விக்கெட் சிக்னல் கொடுக்கல, நாட் அவுட்டோட கம்ப்ளீட் ஆகுது. நாலாவது ஓவர் கண்டினியூ பண்ண வீரா வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் பால் ஃபுல் டாஸ் அண்ட் கேட்ச் இஸ் த கால் ஃப்ரம் கீப்பர் அண்ட் கையில் விக்கெட். விக்கெட் நம்பர் 1 பிரேக் எடுத்து கொடுத்துருக்காரு வீரா. இங்கே நம்பர் 3 பொசிஷனில் நியூமேன் ஹரி வந்திருக்காரு. அவருக்கான ஃபர்ஸ்ட் பால் திரும்பி ஃபுல் டாஸ் அண்ட் அங்கே ஃபீல்டர் இருக்காரு. ஸோ ஸ்ட்ரைட் டு த ஃபீல்டர் ஒரு சிங்கிள் மட்டுமே. Switch it and half cutter by dot ball. Quick leg cutter. மீண்டும் டாட் பால் போட்டிருக்காங்க. இந்த ஆடி கரெக்டாக பிச் பண்ணி ஷார்ட் முன்னாடியே எடுத்திருக்காங்க. சிங்கிள் மட்டுமே. நாலாவது ஓவரோட லாஸ்ட் பால் வீரா கிட்ட இருந்து பார்ப்போம். Switch it and கரெக்டான கனெக்ஷன். ஸோ பால் ரீச்சஸ்
பவுண்டரியோட கம்ப்ளீட் ஆகுது ஓவர். ஸோ 5th ஓவர் கண்டினியூ பண்ண விஜய் வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் பால் யாகர் பால். ஸோ பின்னாடி எஜ் வாங்கி போயிருக்கு. ஒரு சிங்கிள் மட்டுமே. நெக்ஸ்ட் பால் ஸ்விங் மே சொல்லி வந்திருக்கு. டாட் பால் சுவிட்ச் அண்ட் மேலே பட்டிருக்கு. ஸோ லெக் பாய் ஓவரில் ஒரு டாட் பால் மட்டுமே மீண்டும். நெக்ஸ்ட் பால் திரும்பி அதே பிளாக் பாலுங்க. அவங்க நினச்ச ஷாட் எடுக்க முடியல. ஒரு சிங்கிள் மட்டுமே. சிங்கமே சொல்லி வந்திருக்கு. மீண்டும் டாட் பால் போட்டிருக்காங்க. திரும்பி ஒரு ஸ்லோயர் வாணி தாட்டி விஜய் கிட்டே இந்த டாட் பாலோட விஜய் தன்னோட ஸ்பெல்லிங்கை கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு. 6வது ஓவர் கண்டினியூ பண்ண சத்யா வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் பால் சுவிட்ச் அண்ட் பால் குயிக்கராக உள்ளே வந்திருக்கு. டாட் பால் குயிக்கர் அண்ட் பேட்டில் 2 வாட்டி பட்டு ஏறி இருக்கு. ஒரு சிங்கிள் மட்டுமே. நல்ல பால் குயிக்கராக காலையில் வந்து இடிச்சிட்டு போயிரு. பால் டாட் பால். ஸோ ஃபஸ்ட்டு 2 ஓவர் தான் ஸ்கோர்ஸ் லீக் ஆச்சு. அப்படியே 4 ஓவர் கம்பேக் பண்ணிருக்கு. ஸோ திரும்பி ஒரு லோ ஃபுல் டாஸ் லெக் சைடில் சைடு த ஃபீல்டர் அண்ட் போலருக்கு அடிக்கணும். ஒரு டபுள் மட்டுமே. அப்பீல் அண்ட் விக்கெட் கொடுத்துருக்காங்க. ஸோ 1+ விக்கெட் கிடச்சிருக்கு. பால் குயிக்கர் அண்ட் லெக்கில் மடக்கி விட்டுருக்காங்க ஸ்ட்ரைட்டில். ஒரு சிங்கிள் மட்டுமே. ஸ்விட்ச் அண்ட் எஜாங் இங்கே தான் இருக்குது. பால் கீப்பர் குயிக்காக ஆக்சிலரேட் 3 பேர் போய் அடிச்சிருக்காங்க. ஒரு சிங்கிள் மட்டுமே. ஸோ லாஸ்ட் ஓவர் கண்டினியூ பண்ண கார்த்தி வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் பால் ஷார்ட் ஆன முயற்சி அண்டு டபுள் கால் இருக்குது. ஒரு சிங்கிள் மட்டுமே. ஃபுல் டாஸ் அண்ட் லெக்கில் ஹிட். ஸோ அங்கே கீழே ஃபீல்டர் இருக்காங்க. ஸோ கையிலே விழுந்துருக்கு. விக்கெட் நம்பர் 3 லாஸ் பண்ணுறாங்க டீம் டஸ்மேல் ஆனிங்க. சிங்கர் மேஸ் லேக் கடர் விளையாண்டு டாட் பால். திரும்பி ஒரு லெக் கட்டுக்கான முயற்சி. ஸோ எஜ் ஸ்ட்ரைட் ஏறி இருக்கு. கேட்ச் டாப் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ அது ஒரு டபுளாக எடுத்திருக்காங்க இந்த பேர். ஃபர்ஸ்ட் ஹாஃபில் லாஸ்ட் 2 பால். ஸோ கண்டிப்பாக ஒரு மேக்ஸிமம் தேவை. திரும்பி ஷாட்டுக்கான முயற்சி. ஹைட்டு தான் ஏறி இருக்கு. டிஸ்டன்ஸ் போகல. கீழே ஃபீல்டர் படிச்சிருக்காங்க. விக்கெட். ஃபர்ஸ்ட் ஹாஃபோட லாஸ்ட் பால் கடர் இந்த அடிக்கு அவர் ரீஜனில் தூக்கி விட்டுருக்காங்க. ஸோ அங்கே கேப்பு தான். ஒரு டபுள் அண்ட் இந்த டபுளோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் கம்ப்ளீட் ஆகுது. 2 டீம்ஸில் இருந்தோம். டீம் ரவுசிசிக்காக ஆன் ஸ்ட்ரைக்கில் விஜய் இருக்காரு மற்றும் ஃபர்ஸ்ட் ஓவர் வந்து பிரதீப் ஸ்டார்ட் பண்ணுறாரு. டஸ்மல் ஆனந்த் ஃபர்ஸ்ட் பால் ஸ்விங் அண்ட் மிஸ் டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. சுவிட்ச் அண்ட் பேங்க் த டார்கெட். விக்கெட் நம்பர் 1 லாஸ் பண்ணுறாங்க டீம் ரவுசிசிங்க. நம்பர் 3 பொசிஷனில் நியூமேன் லோகேஷ் வந்திருக்காரு. அவருக்கான ஃபர்ஸ்ட் பால் டச்பிளாக ப்ளே பண்ண முயற்சி. கையிலே விழுந்திருக்கு. விக்கெட் நம்பர் 3. விக்கெட் நம்பர் 2 லாஸ் பண்ணுறாங்க இங்கே. நம்பர் 4 பொசிஷனில் நியூமேன் வீரா வந்திருக்காரு. அவருக்கான ஃபர்ஸ்ட் பால் மட்டும் ஆட்டிக் பால். ஆட்டிக் பாலில் மிஸ் பண்ணியிருக்கு. பால் டாட் பால் மட்டுமே. நெக்ஸ்ட் பால் பெரிய ஸ்விங் அண்ட் ஃபர்ஸ்ட் ஹேண்ட் ஃபார் டீம் ரகுசிசி வந்திருக்கு. ஒரு சிங்கிள் மட்டுமே. ஆன் ஸ்ட்ரைக்கு ஆட்சி வந்திருக்காரு. அவருக்கான ஃபர்ஸ்ட் பால் சுவிட்ச் அண்ட் பால் உள்ள டாட் பால் ஓவர் கம்ப்ளீட் ஆகுது. செகண்ட் ஓவர் கண்டினியூ பண்ண பிரசாந்த் வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் பால் ஃபுல் டாஸ் அண்ட் லெக்கில் மடக்கி விட்டுருக்காங்க. ஃபீல்டர் இல்லை. ஒரு சிங்கிள் மட்டுமே. ஸோ கீப்பர் ஓவர் த்ரோ ட்ரை பண்ணார். ஸோ டேரக்ட் ஹிட்டு. ஓவர் த்ரோ வந்திருக்கு. ஒரு டபுள் அண்ட் இப்போ அதை ட்ரிபிளாக கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. சுவிட்ச் ஹிட் அண்ட் ஸ்லோவாக போட்டிருக்காங்க. ஸோ டபுள் கிடைக்கலாம். ஒரு சிங்கிள் மட்டுமே. ஸ்விங் அண்ட் மிஸ் அண்ட் நோ பால் சிக்னல். ஸ்ட்ரீட் பால் லெக் சைடில் ஒரு கனெக்ஷன் அண்ட் கேப்பு. ஸோ ஃபீல்டருக்கு வலிக்க இருக்கு. ஸோ த்ரோ அடிக்கலை. இப்போ தான் ஒரு பாஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு டபுள் மட்டுமே.
ஸ்லோயர் ஆஃப் கலர் ஸ்டிக்கு மேலே பால் வந்து அண்ட் டாட் பால். திரும்பி சிங்கமே. ஸோ ஸ்லோயர் வால் மீண்டும் டாட் பால் போட்டிருக்காங்க. ஸ்லோயர் அண்டு ஒரு ஷார்ட்டான முயற்சி, பட் சரியான கனெக்ஷன் இல்லை, ஒரு சிங்கிள் மட்டுமே. மூணாவது ஒரு கண்டினியூ பண்ண நந்தா வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் பால் ஆல்ரெடி ஒரு வைட் விட ஆரம்பிச்சிருக்காரு. இந்த ஆட்டி ஆஃப் கட்டர் வீராகிட்டு வந்து ஒரு கரெக்டான பேக் அண்ட் அம்பையர் சிக்னல் ஹியூஜ் ஒன் கிடச்சிருக்கு. ஸோ லாஸ்ட் பால் வந்து பவுண்டரி சிக்னல் தாங்க கொடுத்துருக்காங்க. திருப்பி அதே மாதிரி ஒரு ஷார்ட்டான முயற்சி மேலே போட்டு டாட் பால். திரும்பி ஆஃப் கட்டர் திரும்பி அதே இடத்துல அடிச்சிருக்காங்க. 2G கிடச்சிருக்கு. திரும்பி அதே மாதிரியே நடந்து போய் சேம் ரீஜனில் அடிச்சிருக்காரு. ஸோ பால் மீண்டும் ஒரு 2G தான் நினைக்கிறேன். ஸோ லாஸ்ட் பால் வந்து ஒரு நோ பால் இருந்தது, அதுக்கு ஃப்ரீ பால். ஸோ ஃபுல் டாஸ் லெக் சைடில் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ டபுள் கால் இருக்குது, அங்கே ஃபீல்டர் இருக்காங்க. ஸோ பவுண்டரியை சேவ் பண்ணியிருக்காங்க தான் நினைக்கிறேன். பவுண்டரி சிக்னல் கிடச்சிருக்கு. மூணாவது ஓவரோட லாஸ்ட் பால் நல்லாகிட்டு இருந்து ஸ்டெப் டவுன் ஆஃப் கட்டர் அண்ட் மிடா தாண்டி அடிச்சிருக்காரு. ஒரு சிங்கிள் மட்டுமே இதோட ஓவரும் கம்ப்ளீட் ஆகுது. நாலாவது ஒரு கண்டினியூ பண்ண சேது வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் பால் ஷார்ட் பால் அண்ட் ஸ்ட்ரைட்டில் ஹிட் வீராகிட்டு வந்து கையில் விக்கெட் நம்பர் 3 லாஸ் பண்ணுறாங்க டீம். இங்கே நம்பர் 5 பொசிஷனில் நியூமேன் ராஜேஷ் வந்திருக்காரு. அவருக்கான ஃபர்ஸ்ட் பால் பென்சிலான் டிஃபென்ஸ் அண்ட் ஸ்ட்ரைட் த பால் டாட் பால். பால் சென்டரில் ப்ளே பண்ணியிருக்காங்க அண்ட் குயிக்காக ஓடி இருக்காங்க. ஒரு சிங்கிள் அண்ட் போலர் 2 த்ரோ ஒரு டபுள் கம்ஃபர்டபுளாக எடுத்துருக்காங்க. இந்த பேர் சுவிட்ச் ஹிட் அண்ட் கரெக்டாக கேப்பை பார்த்து தூக்கி விட்டுருக்காரு. அகைன்ஸ்ட் த விண்ட் பால் பவுண்டரி போய் ரீச் ஆகிருக்கு. பால் லெக் சைடில் வந்த பால் அப்படியே சும்மா டேரக்ஷன் மட்டும் தான் காமிச்சிருக்காங்க. ஒரு சிங்கிள் அண்ட் இது வரைக்கும் டபுள் எடுத்துருக்காங்க இந்த பேர். ஸோ நாலாவது ஓவரோட லாஸ்ட் பால் ஸ்டெப் டவுன் அண்ட் திரும்பி சென்டரில் ப்ளே பண்ணியிருக்காரு. ஸோ ஒரு வாக்கிங் சிங்கிள் எடுத்துருக்காங்க. இதோட ஓவரும் கம்ப்ளீட் ஆகுது. 5th ஓவர் கண்டினியூ பண்ண யுவராஜ் வந்திருக்காரு. இது ஒரு பேட்டிங் பவர் பிளே ஓவர். இன்னும் 9 ரன் தான் ஆடணும் 3 ஓவருக்கு. சிங்கிள் அண்ட் மிஸ்ஃபீல்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு டபுள் மட்டுமே. ஸோ லாஸ்ட் பால் வந்து ஒரு வைடு இருந்தது, அதனால் 6 பால் தான் வேணும். நெக்ஸ்ட் பால் சென்டரில் ப்ளே பண்ணியிருக்காங்க அண்ட் மிஸ்ஃபீல்ட். ஸோ ஒரு வாக்கிங் சிங்கிள் எடுத்திருக்காங்க இந்த பேர். லெக் சைடில் ஒயிட் பால் மீண்டும் கிடச்சிருக்கு. பால் திரும்பி சென்டரில் ப்ளே பண்ணியிருக்காங்க அண்ட் ஃபீல்டர் ஃபுட்பால் ஸ்டாப் பண்ணியிருக்காரு. ஒரு சிங்கிள் மட்டுமே. சுவிட்ச் ஹிட் அண்ட் சரியான கனெக்ஷன் இல்லை, ஸ்ட்ரைட் டு த ஃபீல்டர் அண்ட் டாட் பால். ஸோ பேட்டிங் பவர் லாஸ்ட் 2 பால் இருக்குது. ஷார்ட்டான முயற்சி, பட் எஜோ இங்கே தான் ஏறி இருக்குது. கீழே ஃபீல்டர் ஹலோ டேக் அங்கே விக்கெட் நம்பர் 4 லாஸ் பண்ணுறா டீம் ரகு சிசிங்க. நம்பர் 4 பொசிஷனில் நம்பர் 6 பொசிஷனில் நியூமேன் விக்கி வந்திருக்காரு. அவருக்கான ஃபர்ஸ்ட் பால் ரியாஸ் வைடோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ 2 runs அவே ஃப்ரம் விக்டரிங்க. சுவிட்ச் ஹிட் அண்ட் உள்ளே விட்டுருக்காங்க. இந்த டாட் பாலோட ஓவர் கம்ப்ளீட் ஆகுது. ஸோ வெற்றி பெறணும்னா தான் இன்னும் 2 ரன் தான் 2 ஓவருக்கு. லெக்கில் ஒரு ஹிட் ஆச்சுக்கிட்டே இருந்து அண்ட் பால் ரீச் பவுண்டரி போயிருக்குன்னு நினைக்கிறேன். போயிருக்கு. இந்த பவுண்டரியோட டீம் ரகு சிசி இந்த மேட்ச்சில் வெற்றி பெறுறாங்க. ஆட் லக் ஃபார் த டீம் டஸ்மலான்.